மருத்துவர் நாம நிகழ்வுகளுக்கான அனுசரணை வழங்கி வருகின்றார்கள். ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். அவர்களுக்கு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது SGS தமிழ் தொலைக்காட்சி. SGS தமிழ் தொலைக்காட்சியில் வாரம் இடம்பெறுகின்ற மருத்துவர் நாம நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். மருத்துவர் நாம நிகழ்விலே வளமையாக எங்களோடு இணைந்திருந்து பல மாதங்களாக உளவியல் ரீதியான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்ற ஐயா ஸ்ரீ கதிராமநாதன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். தாயகத்தில் இருந்து போர்க்காலத்தால் ஏற்படுகின்ற சூழ்நிலைகளை பற்றி பார்த்திருந்தோம். அந்த போர்க்கால சூழ்நிலைகளால் வருகின்ற ஆண்கள் பெண்களுக்கான தனித்துவமான விடயங்களை பார்த்திருந்தோம். இந்த வாரம் நாங்கள் பொதுவாக பலருக்கும் ஏற்படுகின்ற விடயங்கள் தாயகத்தில், அதாவது போர்க்காலத்தால் பாதிக்கப்பட்ட மனநிலைகள், பொதுவான மனநிலைகள் பற்றி பார்க்க எங்களுடன் இணைந்திருக்கின்ற நீங்கள் தாயகம் நோக்கி சென்றிருந்த போது கண்ட பல விடயங்கள் நேரடியாக பார்த்து அங்கே சிலருக்கு ஆலோசனைகளை வழங்கியிருக்கு. இந்த தற்காலமாக இருக்கின்ற பொதுவான போர்க்கால மனோநிலை சம்பந்தமான விடயத்தில் பலரின் நிலைப்பாடு வண்ணம் இருக்கு. இப்ப நீங்க இதுவரை நீங்க சொன்னது முதல்ல சரி. அதாவது நாங்க இதுவரையும் தனியாக்கள் அல்லது தனித்தனியாக சமூகத்தை பிரிச்சு பார்த்தனாங்க, மனிதர்களுடைய பிரச்சனை என்று சொல்லி பார்த்தனாங்க. ஆனா இன்றைக்கு நீங்க உங்களுடைய தலையங்கம் சமூகம் என்ற ரீதியில நாங்கள் ஆழமாக அகலமாக பார்க்க முயற்சிக்கிறோம். இப்ப இந்த சமூகம் என்று சொல்ற இந்த விஷயத்தை பொறுத்தவரையில இப்ப எங்களுடைய நாங்கள் உளவியல் துறையில நாங்கள் கூற வேணும் என்று சொன்னா, அதை அழைக்க வேணும் என்று சொன்னா யுத்தத்துக்கு பிந்திய சமூகம் என்று சொல்லித்தான் நாங்கள் அதை அழைப்பது உண்டு. இப்ப எங்களுடைய தமிழீழ பகுதியை நல்ல இப்ப உதாரணமாக பல நாடுகள்ல யுத்தங்கள் நடந்து பேருக்கு ஒரு சமாதானமோ இல்ல உண்மை ஏதோ ஒன்று வந்திருக்கின்றது. ஆனா வந்ததுக்கு பிறகு அந்த சமூகங்கள் யுத்தம் ஆரம்பிச்சதுக்கு முதல்ல இருந்த நிலைக்கு கடைசி வரையும் பெறவில்லை. உதாரணமாக போஸ்னிய நாட்டை சேர்ந்த பிரச்சனைகள், ஈராக்கு, ஈரான், ஆப்கானிஸ்தான், இப்படி பல நாடுகள் எங்களை ஈழ மாதிரி சமமான பிரச்சனையோட கடந்த காலத்துல இருந்தவை இல்லையா. அப்ப அந்த கடந்த காலத்துல இருந்து அந்த யுத்தத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, முக்கியமாக யுத்த காலத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு சமூகம் ஒழுங்குமுறையில இருப்பதற்காக பல நிறுவனங்களும் சட்ட ஒழுங்குகளும் உருவாக்கப்பட்டு இருக்கும். அது ஏன்னா அப்பதான் அந்த சமூகம் சரியான முறையில சமாதானமாக அமைதியாக ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் ஒவ்வொரு தனித்தனி நிறுவனங்கள் நிவர்த்தி செய்து கொடுத்து அந்த சமூகத்தை அந்தரப்பட விடாம அடுத்த கட்டத்துக்கு அந்த சமூக வளர்ச்சிக்கு கொண்டு வர்றதுக்காக பல நிறுவனங்கள் அமைப்புகள் எல்லாமே இருந்துடன் ஒரு சமூகத்தை வளர்த்திருக்கிறது. ஆனா இந்த யுத்தமண்ட காலத்திலே உதாரணமாக ஆயுதங்களினாலே குண்டுகளினாலே இதுகளாலே வெறும் எங்களுடைய வீடுகள், கட்டிடங்கள், மனிதர்கள் இழப்புகள் இதுகள் மாத்திரம் நடக்கவில்லை. அதுகளுக்கு ஆழமாக நாங்க பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா, இந்த சமூகத்தை நடைமுறைப்படுத்துகிற இந்த நிறுவனங்கள் நடைமுறைப்படுத்துறதுக்கு தேவையான அடிப்படை உளவியல் விளக்கமான நம்பிக்கை. ஒரு சமூகம் நம்பிக்கை, நாணயம், கௌரவம், மதிப்பு இதுகள் இருந்தா தான் அந்த சமூகம் சுமூகமாக இயங்குதுன்றதுக்கு அர்த்தம். ஆனா இவைகள் எல்லாமே அந்த இடத்தை விட்டு விலகி போய்விட்டது. இந்த யுத்த காலத்திலே இந்த மனிதாபிமான மனித விழுமியங்கள், இந்த மனித சமூகத்துக்கு தேவையான இந்த விழுமியங்கள் எல்லாமே இந்த யுத்த காலத்துல பல நடவடிக்கைகளுக்கு ஊடாக அவைகள் எல்லாம் விலகி போயிட்டன. ஒன்று. இரண்டாவது அந்த சமூகத்தை வழி நடத்தி கொண்டிருந்த பல பொறுப்பானவர்கள், பெரியவர்கள் கூட இந்த யுத்த கால பிரச்சனைகள் இவைகளுக்கு ஊடாக அவர்களே தங்களுடைய பதவிகளை துறந்து வெளிநாட்டுக்கு போய்விட்டார்கள் இல்லையா. அப்ப அதனாலேயும் அந்த சமூகத்தை நிர்வகிக்கிற ஒழுங்குபடுத்துகிற அந்த தலைமை பதவியில இருந்த ஆட்கள் கூட அங்க பத்தாமை இருக்கின்றது இல்லையா. அதே நேரத்துல இந்த சமூகத்துல
இப்ப யுத்த காலத்திலே அப்படி இருந்தாலும், ஆனா எங்களை பொறுத்தவரையில அதிர்ஷ்டவசமாக இருந்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு அமைப்பொண்டு இருந்து அது எல்லாரையுமே தன்னுடைய நிறுவனத்துல தன்னுடைய நிர்வாகத்துல ஒழுங்காக அமைதியாக ஒரு நிழல் அரசாங்கம் மாதிரியான ஒரு அரசாங்கத்தை நடத்தி அந்த சமூகத்தை பெரியதாக ஒழுங்காக வைத்திருந்தது. இப்ப உதாரணமாக நானே அதுக்கு நேரடியாக அங்க போய் பார்த்து வந்த அனுபவமும் என்கிட்ட உண்டு. இப்ப உதாரணமா 2004ஆம் ஆண்டிலே உளவியல் கருத்தரங்குகள் உளவியல் விஷயங்கள் அங்க போய் நின்று செய்து கொண்டு வந்த நான். அப்ப அந்த நேரங்கள்ல நாங்க பார்க்கும்போது உதாரணமாக நாங்க யுத்தத்துக்கு முதல் இருந்த நாட்டு ஒழுங்கமைப்பை விட மிகவும் அழகாக இருந்தது இந்த காலகட்டத்துல. நான் அந்த கிளிநொச்சி அந்த பக்கத்துக்கு போகும்போது அந்த A9 வீதி என்று சொல்லப்படுகின்ற அந்த பாதை பகுதிகள் போக்குவரத்து ஒழுங்கு விதிகள் இவ்வளவு அருமையாக இருந்துச்சு இல்லையா. நிதானமாக எல்லாமே சரியான முறையில ஒரு வாகனம் இன்னொரு வாகனத்துக்கு சேட்டப்படாம அதை விலத்தி வேக கட்டுப்பாட்டை இழக்க பல முறையில இயங்கி கொண்டிருந்தது. அதை கண்காணிக்கிறதுக்கும் அங்கு அமைப்புகள் கணக்க இருந்து ஒரு சுமூகமாக யுத்த காலமாக இருந்தாலும் அந்த சமூகம் ஒரு சரியான நிர்வகிக்கப்பட்டு சரியான ஒரு முறையில நடந்ததை நானே நேர காட்சி கண்டுகொண்டு வந்தேன் இல்லையா. ஆனா இந்திய நிலையில இப்ப 2009 எங்கட மே மாதம் 18ஆம் தேதி இதுக்கு பிறகு ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட பிறகு எங்களுக்கு பெரிய ஒரு வெற்றிடம் அங்க உருவாகி இருக்கு. அந்த வெற்றிட நிலைமையையும் இந்த ஒழுங்கற்ற முறையையும் இவைகளையும் தான் நான் இங்க கூடுதலாக யுத்தத்துக்கு பிந்தின சமூகம். ஆனா இந்த யுத்தத்துக்கு பிந்தின சமூகத்தினுடைய அடிப்படை குணாம்சங்களில ஒன்று என்னன்னு சொன்னா, எவர்களை நம்பிக்கை இல்லை, மற்றவர் சொல்றத ஏற்று கனம் பண்ணவோ இந்த மாதிரியான தன்மைகள் அங்க உடைஞ்சு போயிருக்கு. அப்ப அதனால அந்த சமூகம் சில நண்பர்களாக சில பொது அமைப்புகளாக துண்டு துண்டாக இயங்கி கொண்டிருக்கிறத நாங்க பார்த்தேன். நாங்க ஏன்னு சொன்னா ஒரு சமூகம் ஒரு கட்டுக்கோப்புல ஒரு பெரிய அளவில் இயங்க வேணும் என்று சொன்னா அந்த மக்கள் தங்களுடைய உண்மையான நம்பிக்கை அந்த பெரியவர்கள் அமைப்புகள் எல்லாத்துலயும் வச்சிருக்க வேணும் இல்லையா. ஆனா அந்த நம்பிக்கை என்றது இல்லாம போனபடியினாலே அங்க சில விஷயங்கள் மேலோட்டமாக ஏதோ சமூகம் நாங்க வாழ்றோம் என்ற மாதிரியான ஒரு தன்மை இருக்கே ஒழிய 83 யுத்தத்துக்கு முந்தின காலத்துல இருந்த உதாரணமாக ஒரு கோயில்களுக்கு வாசியசாலைகளுக்கு பழைய காலத்துல போனோம் என்று சொன்னா ஒரு 20 பேர் 30 பேர் அங்கே இருந்து அந்த மாதிரி கதைச்சு சிரிச்சு கலகலப்பாக நாட்டு விஷயத்தை பத்தி அரசியல் விஷயத்தை பத்தி பல விஷயங்களை பத்தி கதைச்சு தங்களுடைய கருத்துக்களையோ இதுகளையோ சொல்லி பல விஷயங்கள் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனா இப்ப இந்த முறை நாங்கள் அங்க போய் நின்று பார்க்கும்போது அந்த வாசியசாலைகள் கோயில்கள் இதுல விரல் விட்டு எண்ணக்கூடிய 5 பேர் 6 பேர் 8 பேர் 10 பேர் இந்த விதத்துலதான் இருக்கிறார்கள். ஆனா ஒருவரோட கதைப்பது கிடையாது. ஒரு கலந்துரையாடலாயோ சிரிப்பதோ ஒரு முஸ்பாத்தி பண்ணுவதோ அதுகள் ஒன்றுமே இல்லை. உதாரணமாக உளவியல் மொழியிலே சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் தனித்தனி தீவுகளாக அங்க இருந்ததை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. தங்களுடைய தேவை இப்ப கோயிலுக்கு என்று சொல்லி வந்தார்கள் என்று சொன்னா அந்த கோயில மௌனமாக இருந்து தங்களுடைய அரிச்சனையோ அல்லது அந்த விஷயத்தை பார்த்து வழிபட்டு கும்பிட்டு அதை முடிச்சு கொண்டு நேரடியாக வீட்டை போற முறையில தான் அங்க இருக்கிறது இல்லையா. அப்ப இதுகள் எல்லாம் இப்ப நாங்கள் அங்க பார்க்க இப்ப எங்களுக்கு விளங்குது என்னன்னு சொன்னா இந்த விடயங்கள் சமூகத்துக்கும் மனிதர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கின்றது இல்லையா. இப்ப இதைத்தான் நாங்க உளவியல்ல இங்க உலகளாவிய விடயத்திலே அவர்கள் ஒரு நோயின் நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். அது தனி மனிதர்களுக்கு என்று சொல்லி நோய் நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். அதை ஆங்கிலத்திலே போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர், அதை சுருக்கமாக PTSD என்று சொல்லி சொல்லுவார்கள். தமிழாக்கம் செய்தோம் என்று சொன்னா வடுவுக்கு பிந்திய நெருக்கீட்டு குழப்பம். வானா பீனா நேனா கூனா வா பி நே கு என்று சொல்றது வடுவுக்கு பிந்திய நெருக்கீட்டு குழப்பம். இன்றைக்கு நாங்க சமூகத்தை பற்றி கதை கேட்க இந்த சமூகத்துக்கும் அந்த வாபி நேக்கு என்று சொல்லப்பட்ட பிரச்சனை இருக்கு. தனி மனிதர்களுக்கு அல்ல, அந்த சமூகத்துக்கே இந்த வடு இருக்கு. அந்த வடு அங்க சமூகத்துல
ஆழமாக பதிஞ்சு போயிருக்கு. இப்ப உதாரணமாக அதை மேலோட்டமாக நாங்க பார்க்கும்போது பல கட்டிடங்கள் ரோட்டுகள் எல்லாம் குண்டுகள் போட்டு உடைக்கப்பட்டு எல்லாம் செய்யப்பட்டு சில இடங்கள் செய்து ஒரு தைரியமான இடத்துக்கு வந்தாலும் ஊர்களுக்குள்ள கிராமங்களுக்குள்ள போய் பார்த்தோம்னு சொன்னா பனை மரங்கள் கூட அரைவாசியாக முறிந்து போயிருக்கு. தென்னை மரங்கள் கூட அந்த பெரிய அந்த மேல அந்த குருத்து எழுதுகள் உள்ள பகுதிகள் எல்லாம் வந்து வெறும் வெறும் தண்டாக அங்க இதுகள் எல்லாம் வந்து அந்த யுத்தத்தின் அகோரம். அந்த இடத்திலே வந்து அந்த பட்ட பனைகளையோ அல்லது தென்னை மரங்களையோ அல்லது வேற மரங்களையோ இவைகள் எல்லாம் பார்க்கின்ற ஒருவருக்கு கடந்த கால நினைவு, அந்த யுத்த கால அகோரமான நினைவுகள் சடாரண்டு நினைவுக்கு வரும். அதை தடுத்து நிப்பாட்ட இயலாது இல்லையா? உளவடுவின் முக்கிய காரணங்கள்ல ஒன்று என்னன்னு சொன்னா பழைய விடயங்களை மறக்க இயலாம இருக்குது. அந்த பழைய விடயங்கள் வந்து அவருடைய மனதிலே வந்து மீளோட்ட படம், அதாவது பிளாஷ்பேக் என்று சொல்லுவோம், அந்த மீளோட்ட படமாக அவர்களுடைய மூளையில சுத்தி திரிகிறது தான் அந்த உளவடுவினுடைய முக்கியமான அந்த நெருக்கீட்டு பிரச்சனைக்கு அடிப்படை காரணம். அது மாதிரி சமூகத்திலையும் வந்து யாராவது தங்களை தயார்படுத்தாமல் போனார்கள் என்று சொன்னா அவர்களுக்கும் இந்த மரங்கள், தடியல், உடைஞ்ச வீடுகள், கட்டுப்படாத வீடுகள், வீடுகளிலே ஆக்கள் இல்லாம வெறும் வீடுகளா இருக்கின்ற அந்த வெறும் வீடுகள், இப்படியான பல விஷயங்கள் வந்து அந்த யுத்தத்தின் அகோரத்தை வந்து அவர்களுக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இன்றைக்கும் அங்க அந்த சமூகங்கள்ல இருக்கின்றது இல்லையா? அப்ப அந்த இதனாலதான் நாங்க வந்து அந்த சமூகமே அந்த வடுவால பாதிக்கப்பட்டு போயிருக்கு, யுத்த வடுவால பாதிக்கப்பட்டு போயிருக்கு. அடுத்தது வந்து இப்ப இந்த யுத்த வடுவுள்ள ஒரு சமூகத்துக்குள்ள ஒரு முக்கியமான அம்சங்கள்ல இன்னும் ஒரு அம்சம் என்னன்னு சொன்னா, அதாவது கூட்டாக சேர மாட்டாங்க. கூட்டாக இணைந்து கதைப்பது, பேசுவது அல்லது பழைய விஷயங்களை மீட்டு பார்ப்பது, மீட்டு பார்ப்பது, இந்த விஷயங்களை ஒரு தரமே செய்யறதுக்கு தயார் இல்லை. அதை வந்து அவர்கள் அப்படி ஒன்று நடக்கல என்ற மாதிரியாக அதை மறுக்கிறது, உளவியல் ரீதியாக அதை மறுத்து கொள்றது இல்லையோ, அப்படி ஒண்ணும் இருக்கே இல்லையன்னு சொல்லி தாங்களே தங்களுக்குள்ள மறுக்கிற மாதிரியான ஒரு பண்பு அவர்கள்தான் வந்து தாராளமாக இருக்கின்றது இல்லையா? இப்ப உதாரணமாக இப்ப நாங்களே போய் எதிர்பாராத விதத்துல இந்த கட்டிடமே இப்படி இருக்குது, இந்த இடத்துல என்ன நடந்தது, ஏதாவது பெரிய அசம்பாவிதம் நடந்ததோன்னு கேட்க சில பேர் வந்து அதை வடிவாக கதையாக சொல்லுவார்கள் இல்லையோ. அப்ப அந்த கதையாக சொல்லி கொண்டு வந்துட்டு கொஞ்ச நேரத்தால சொல்லுவார்கள், இன்றைக்கு இது போதும், இதுக்கு மேல கதைக்க வேண்டாம், மேல என்னால் இயலா, எனக்கு அதுக்கு மேல கதைக்கிறதுக்கு தைரியம் இல்லை என்று சொல்ல பேர்ந்து அடுத்த நாள் சந்திக்க கூட அவர்கள் வந்து சொல்வார்கள், உன்னோட கதைச்சு என்றதாலே எனக்கு இன்றைக்கு இரவுக்கு நித்திரையே இல்லாம போச்சு, நிம்மதியே இல்லாம போச்சு. அதாலதான் நான் வந்து இந்த பழசுகளை வந்து யாருடையும் கதைக்க விரும்புவதில்லை, யாருக்கும் சொல்ல விரும்புவதில்லை, அதை பற்றி நினைக்கவும் விரும்புவதில்லை. நான் முடிஞ்ச அளவுக்கு அதை மறந்து அல்லது அதிலிருந்து இருந்து விடுதலை பெற்று நாளாந்த வாழ்க்கை, எதிர்கால விஷயத்தை தான் நான் கூடுதலாக சிந்திக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த விடயங்கள் இருக்கிறபடியால அந்த சமூகத்துல வந்து கூட்டாக இணைந்து மனம் திறந்து கதைத்து இது ஒரு பக்கத்திலே இருக்க, இன்னும் ஒரு விடயத்தை நாங்க மிக முக்கியமாக இந்த யுத்தத்துக்கு பிந்தின சமூகத்தை பற்றி நாங்க இங்கே கதைக்க வேணும். ஏன்னா இந்த யுத்தத்துக்கு பிந்தின சமூகம் வந்து கட்டுக்கோப்பு இல்லாம குழம்பி போய் யாரிலையும் நம்பிக்கை இல்லாம அவ நம்பிக்கை இதுகளோட இருக்கிறது என்று சொல்லி உலகளாவிய ஆய்வுகள்ல வந்து இது தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, தெளிவாக இது வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இல்லையோ. இப்ப உலக சமூகங்கள்ல கன நாடுகள்ல வந்து இந்த யுத்தத்துக்கு பிந்தின சமூகங்கள் வந்து என்ன பிரச்சனையால கஷ்டப்படுது, என்ன தேவையால உந்தப்பட்டிருக்கு, அல்ல அந்த சமூகத்துல உள்ள வெற்றிடங்கள், அந்த சமூகத்தில் உள்ள வெறுமை அல்லது வெற்றிடங்கள் எப்படி நிரப்பப்பட்டிருக்கு, எப்படி நிரப்பப்படாம அந்த மக்கள் இன்னுமே அந்தரிச்சு கொண்டு இதுகள் வந்து மிக ஆழமாக ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. அது ஐக்கிய நாடுகள் சபையில இருந்து, ஐக்கிய நாடுகள் சபை கூட இந்த ஆய்வுகள்ல முக்கியத்துவம் கொடுத்து செய்கின்றது. அதை விட இப்ப உதாரணமாக மேலத்தேச நாடுகள்ல உள்ள பல்கலைக்கழகங்கள், இப்ப உதாரணமா நான் இங்க டென்மார்க்கில் உள்ள பல்கலைக்கழகங்கள் கூட அல்லது இங்க உள்ள மனிதாயுமான அமைப்புகள், இப்ப
செஞ்சிலுவ சங்கம் இதுகள் மாதிரியான இங்க பல மனிதாயமான அமைப்புகள் இருக்கின்றது. அவர்கள் கூட இந்த விஷயங்களை வந்து மிகவும் ஆய்வு செய்து யுத்தத்துக்கு பிந்தின சமூகத்துல வந்து என்னென்ன பிரச்சனை என்னென்ன கஷ்டங்கள் என்று எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா இப்ப நாங்க இதுல வந்து தெளிவா விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப எங்களுடைய இலங்கை அரசாங்கம் இந்த விடயங்கள்ல நல்ல பரிட்சாத்தமா நல்ல பண்டித தன்மையோட இருக்கு, நல்ல வடிவாக படிச்சிருக்கிறார். இப்ப ஒரு இந்த தமிழ் சமூகம் இப்ப எப்படி இருக்கும், இப்படி என்ன மாதிரி இருக்கும் என்றதை அவர்கள் தெளிவாக விளங்கி அதுக்கு தக்க மாதிரி அந்த சமூகத்தை இன்னும் உடைச்சு கூழாக்கி, அதுக்கும் இளம் சந்ததிய, குறிப்பாக வயது வந்தவர்கள் அல்ல, இந்த இளம் சந்ததிய, அந்த சந்ததிய வந்து தளைச்சு வர விடாம, வளர்ந்து வர விடாம அவைய கருக்கி விடுறது, குருத்திலேயே கருக்கி விடுறது என்று சொல்லி நாங்க சொல்றோம் நாங்கள் இல்லையா. அப்ப அந்த குருத்திலேயே அவர்களை வந்து குழப்பி அவர்கள் ஒரு எதிர்கால நல்ல சந்ததியாக, எதிர்கால திடகாத்திரமான சந்ததியாக அந்த தமிழ் சமூகத்துக்கு வர முடியாமல் அவர்கள் இரகசிய பிளான்களை போட்டு அங்க செய்கின்றார்கள். ஏன்னா அவர்களுடைய பிளான் திட்டங்கள் வந்து எனக்கு எதுக்கும் தெரியாது. ஆனா அவர்கள் அங்க சமூகத்தை வழிநடத்துகிற செயல்படுத்துகிற முறையை வச்சுக்கொண்டு பார்க்கும்போது இந்த ஒரு திட்டத்துல அங்க நடக்கிறதுன்றதை நாங்க ஊகிக்க கூடியதாக இருக்கின்றது. அப்ப அந்த ஊகத்தின்படிதான் இப்ப அங்க வந்து பல வகையான முறையில அந்த சமூகத்தை சிறு சிறு துண்டுக தூளாக உடைச்சு கொட்டுறார். இப்ப உதாரணமாக பரவலாக எல்லோருமே கதைக்கின்ற விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த போதைப் பொருள்களை அங்க கொண்டு வந்து போட்டது, மற்றது நீல படங்கள் இதுகளை கொண்டு வந்து போட்டது, மற்றது அங்க வந்து இந்த வாழ்வெட்டு குழுக்கள், அதாவது இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு சமூகத்தை வந்து இப்ப நாங்க பழைய காலத்துல வாழும் போது எங்களுக்கு வந்து ஐம்பெரும் பாதகங்கள்னு சொல்லி நாங்க சமய பாடத்துல அல்லது தமிழ் பாடத்துல நாங்க பாடசாலைகள்ல படித்தனாங்க. ஐம்பெரும் பாதகங்கள் வந்து மனித வளர்ச்சிக்கு சமூக வளர்ச்சிக்கு கூடாது, அது வந்து ஒரு தீய பழக்கம் என்று சொல்லி களவு சொல்றதோ அல்லது பொய் சொல்றதோ அல்லது பொம்பளைகளோட அந்த பாலியல் சம்பந்தமான சிந்தனைகளோ அல்லது மது என்று சொல்லப்படுறதோ இப்படியான விடயங்கள் எல்லாம் ஐம்பெரும் பாதகங்கள் என்று சொல்லி வச்சிருந்தாங்க. ஆனா இந்திய இந்த யுத்தத்துக்கு பிந்தின சமூகத்துல இந்த ஐம்பெரும் விஷயங்கள் தான் கொடிகட்டி பறக்குது. இந்த ஐம்பெரும் விஷயங்கள் தான் இராணுவத்தால போலீஸால காலப்போக்கில இப்ப எங்கட மக்களே அதை செய்கிறார். இப்ப தொடர்ந்து நடுகளும் ஆர்மி போலீஸ் என்று சொல்லிக் கொண்டு இருந்து பிரயோசனம் இல்லையே என்று சொன்னா, அந்த ஆர்மி போலீஸ் ஆரம்பத்துல இந்த விஷயத்தை பற்றி ஒரு முகவுரையாக செய்து முகவுரை கொடுத்து எங்கட இளம் பிள்ளைகள் இவர்களை பயிற்சி கொடுத்து விட இப்ப அவர்கள் வந்து அதற்கு அடிமையா விட்டார், அது அடிக்டா போனார்கள் இல்லையோ. அப்ப அதுகள்ல இருந்து அவர்களால் விடுதலை பெற்று வர முடியாம இருக்கு இல்லையா. அப்ப இதனால இப்ப ஆர்மி போலீஸ் இவர்கள் எல்லாரும் வந்து தாங்கள் நல்ல பிள்ளையாக இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகள் தான் தங்களோட இன்னும் அடுத்து வர்ற தம்பிமார் தங்கச்சிமார் இவை எல்லாரும் இவையே குழப்பி கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த குழப்பங்கள் இதுகள் இருக்கிறபடியால இப்ப உதாரணமாக இந்த யுத்தத்துக்கு பிந்தின சமூகத்தை ஒரு சில அறிஞர்கள் வந்து சொல்லுவார்கள், கிட்டத்தட்ட அந்த சமூகத்துல வந்து ஒரு கேன்சர் நோய், ஒரு புத்து நோய் இருக்கிற மாதிரி தான் அந்த சமூகம் இயங்கும். ஏன்னா புத்துநோய் என்று சொல்றது வந்து அது உடம்பின் எந்த இடத்துல எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதே நேரத்துல அந்த புத்துநோய் ஒரு இடத்துல இருந்தாலும் அது மற்ற உறுப்புகள் மற்ற இடங்களுக்கு எல்லாம் இரகசியமாக ஒரு வலைப்பின்னலாக பரந்திருக்கும் இல்லையா. அப்ப அந்த மாதிரியாக பல இரகசியமாக மேலே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உள்ளுக்கு மனைஞ்சு போய் உள்ளுக்கு நிறைய வேதனைகள் உள்ளுக்கு நிறைய கெடுதிகள் இவைகளை ஏற்படுத்துறதுதான் இந்த கேன்சர் நோய் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அப்ப அந்த கேன்சர் நோயினுடைய ஒரு மாதிரி அந்த சிந்தனையைத்தான் இந்த யுத்தத்துக்கு பிந்தின சமூகத்துக்கும் பாதிக்கிறார்கள். ஏன்னா அந்த சமூகத்துல வந்து அந்த தீய காரியம், அந்த ஐம்பெரும் பாதகம் என்று சொல்லப்பட்ட அந்த தீய காரியங்கள் எல்லாம் வந்து பெரிய கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கு. அப்ப இந்த காரியங்கள் அவ்வளவுமே ஒரு மனிதனுக்கு கேன்சர் வந்து அவனை
உயிரை இழக்க பண்ற மாதிரி அல்ல அவனுடைய வலுவை இல்லாம பண்ற மாதிரி ஒரு சமூகத்தின் வலுவை சமூகத்தின் வளர்ச்சிய முன்னேற்றங்களை இல்லாம பண்றதுக்கு இந்த ஐம்பெரும் பாதகம் என்று சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் வந்து ஒரு கேன்சர் புத்துநோய் மாதிரி அங்க சமூகத்துல பரவி போயிருக்கு. அப்ப அதனால ஒரு இடத்துல ஆபரேஷன் பண்ணி பிரயோசனம் இல்லை, அது ஏற்கனவே அங்க மற்ற இடங்களுக்கு எல்லாம் போயிடுச்சு. அப்போ ஒரு ஆபரேஷன்கள் இதுகளால் வந்து அதை தீர்த்து குணப்படுத்த இயலாது இல்லையா? அப்ப இந்த மாதிரியான முறையில இப்ப எங்க அங்க சமூகம் வந்து இருக்கிறத எனக்கு அங்க போய் நின்ற போது எனக்கு மனதுல பட்டது இல்லையா? அப்ப அது வந்து ஒரு தொடர் நோயாக ஒரு கொடிய செயல்பாடாக சமூகத்துக்குள்ள பறந்து போய் இருக்கு. ஆனா அதுக்காக 100% அங்க பறந்தது இல்லை. ஏனென்று சொன்னா இப்ப நான் அங்க போய் பழகின மக்கள் பழகின நண்பர் இவர்களோட பார்க்கும்போது அவர்கள் எல்லோரும் இது பற்றி நல்ல அவதானமாக இருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு நச்சு செடி நச்சு விஷயம் இந்த சமூகத்துக்குள்ள விதை போடப்பட்டிருக்கு. அந்த நச்சு விதை வந்து வளர்ந்து இப்ப பிள்ளைகளை தங்களுக்குள்ள இழுத்து ஒரு பெரிய நச்சு விருட்சம் நச்சு மரம் ஒன்று இங்க உருவாகி இருக்கு. அப்ப இந்த நச்சு மரம் ஒன்று இங்க இருக்கிறத நாங்க அவதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பல வளர்ந்தவர்கள் அதுவும் குறிப்பாக பெண்கள் எல்லாம் மிக கவனமாக இருக்கிறார்கள். அப்ப அந்த பெண்கள் இவர்கள் எல்லாரும் வந்து தங்களுடைய பிள்ளைகள் இப்ப உதாரணம் 18-20 பெரிய பிள்ளைகளாக தனியாக பாடசாலை, பழைய காலத்துல நாங்க தனியாக பாடசாலை இப்ப 10 வயது 12 வயது என்று சொன்னாலே எங்களுக்கு துவிச்சக்கர வண்டியை வேண்டி தந்துடுவார்கள். 6 மைல் 8 மைல் தூரத்துல போய் பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு வாரது இல்லையா? எங்களோட ஒரு அம்மாவோ அப்பாவோ பின்தொடர்றது கிடையாது பழைய காலத்துல. ஆனா இப்போ எத்தனைதான் வயது வந்தாலும் 16 17 18 என்ன பெரிய வயது வந்தாலும் கூடுதலாக தாய்மார்கள் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு விடுறது, ஏற்றி கொண்டு வாரது அல்லது டியூட்டரியல் என்று சொல்லி சனி ஞாயிறுகள் நடக்கிற இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு வர. அப்ப இந்த நச்சு மரத்துல இருந்து இந்த நச்சு விஷயங்கள்ல இருந்து தங்களோட பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்காகத்தான் இந்த விஷயம் அங்க நடந்து கொண்டிருக்கு. அப்ப இந்த விஷயங்கள் இப்படியான முறையில எங்கட மனித வலு அந்த ஒரு சமூகத்தின் போராட்டத்துக்கு பிந்திய ஒரு சமூகத்துல வந்து இந்த மனித வலு என்று சொல்லப்பட்ட விஷயம் வந்து ஒரு சமூகத்தின் உற்பத்திக்கு பாவிக்க இயலாம கிடையாது. சமூகத்தின் உற்பத்திக்கு அந்த தாய்கள் தகப்பன்மார் இது எல்லாரையும் அங்க பாவிக்க இயலாம கிடக்கு இல்லையோ? ஏன்னா இந்த நச்சு வடிவமுள்ள இந்த இதுல இருந்து தங்களோட பிள்ளைகளை பராமரிச்சு பாதுகாப்பாக கூட்டிக் கொண்டு வருவதற்காகவே அவர்கள் வந்து தங்களோட குடும்ப விஷயத்திலேயே அவர்களுடைய மனித வலு பாவிக்கப்படுகின்றது. அப்ப அந்த மனித வலு சமூக உற்பத்திக்கோ சமூக முன்னேற்றத்துக்கோ பாவிக்கப்பட இல்லாம இருக்கு. அப்ப அது வந்து பின்னால் பெரிய ஒரு மனித வலுவென்று நாங்க பார்த்தோம்னு சொன்னா அந்த சமூகத்துக்குரிய பெரிய ஒரு இழப்பு. ஆனா இந்த காலகட்டத்தில் அங்க போய் நின்று பார்த்து கொண்டு வரும்போது அந்த இழப்பை விட இவர்கள் செய்யறது வந்து மிக மேன்மையானது. ஏன்னா நாங்க இழப்பு என்று சொல்லி அதை மலினப்படுத்தி சொல்லக்கூடாது. ஏனென்று சொன்னா அங்க வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அங்க இருக்கு. டீனேஜ் வயது அந்த 11 வயது என்று சொல்றது வந்து அந்த இளங்கண்டு பயமறியாத என்று சொல்ற மாதிரி எதுவும் எப்படியும் நடக்கலாம். ஏன்னா அந்த வயதுல வந்து நல்ல நண்பர் யார், கூடாத நண்பர் யார், எவரோட சேரலாம் எவரோட சேரக்கூடாது, இதுகள் எல்லாமே அந்த பகுத்தறிவுன்றது அந்த சின்ன வயதுல பெரிய அளவுல வளராது இல்லையா? இப்ப நாங்க வந்து அத வளர்ந்தோர் உளவியலை பார்க்க நாங்க வந்து பார்த்து நாங்க 25-30 வயது செல்லும் அந்த பகுத்தறிவு என்ற ஒரு பிள்ளைக்கு வந்து சேருவதற்கு இல்லையா, அந்த மூளையின் வளர்ச்சியை பொறுத்தவரையில இல்லையா? அப்ப இங்க வந்து அந்த ஆக்களை இனங்கண்டு ஆக்களை பிரித்து பார்க்கிற இதுகள் வந்து குறைவாக இருக்கிறபடியால பெற்றோர்கள் வந்து கூட்டி கொண்டு வர்றார்கள். அது வந்து எங்களோட சந்ததியை பராமரிக்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் அது ஒரு முக்கியமான ஒரு முறையில அந்த மனித வலு பாவிக்கப்படுதுன்றதான் இப்ப என்ன பொறுத்த. ஏன்னா இப்ப எங்களோட சமூகத்துக்கு வந்து ஒரு சுதந்திரமும் ஒரு தனி நிர்வாகமும் தனியான அமைப்பும் தனியான போலீஸோ இந்த அதிகாரம் இதுகளோட உள்ள ஒரு விடயம் கிடைத்தாலே ஒழிய அது மட்டும் நாங்க தனித்தனியா தான் எங்களோட பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டி இருக்காங்க.
அப்ப இதனால அந்த காலம் வரும் மட்டும் நாங்கள் எங்களோட பிள்ளைகளை ஏதோ சேமிச்சு இருக்கிற பிள்ளைகளை சேமிச்சு அவர்களை வலு உள்ள எதிர்கால சந்ததி பிரயோசனமான சந்ததியாக கூட்டி வர்றது மிக முக்கிய தேவையாக இருக்கின்றது இல்லையா. அப்ப இதனாலதான் இந்த சமூக, அதாவது யுத்தத்துக்கு பிந்தின சமூகம் என்று சொல்றது மிகவும் கஷ்டப்படுகின்றது, மிகவும் வேதனைப்படுகின்றது. ஆனா அதுகள் ஒன்றுக்கும் பெரிய உதவி கொடுக்க முடியாம அங்கே இருப்பதற்கு காரணம் அவர்கள் ஒரு தருமே அந்த தங்களோட வேதனைகளை அல்லது தங்களோட மனதில் உள்ள பிரச்சனைகளை கதைப்பதற்கு தயாரில்லை. அந்த இதனாலேதான் இப்ப உதாரணமாக அங்க இந்த உளவியல் முறையில இதை அணுகாம அவர்கள் உடலியல் முறையிலே தான் அங்கே அணுகுகிறார்கள். உடல் வருத்தங்கள், உடல் பிரச்சனைகள் வரும்போதுதான் அவர்கள் வைத்தியசாலையோ மருத்துவர்களையோ நாடி போகிறார்கள். அந்த வீதம் மிக கூடுதலாக இருக்கின்றது. இப்ப அங்க உள்ள அந்த சர்க்கரை வருத்தம், டயபெட்டிக் என்று சொல்ற அந்த சீனி வருத்தங்கள், அஸ்மாக்கள், மற்ற அல்சர்கள், சிறுநீரக பிரச்சனைகள், இப்படி அந்த உள்ளுறுப்பு சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனைகள் இவைகள் எல்லாம் இந்த அதாவது இந்த யுத்த அனுபவங்கள், பயங்கரமான அனுபவங்கள் இந்த மூளையில அளவுக்கு மிஞ்சி செயல்படுறபடியால இந்த உள்ளுறுப்புகள் பழுதாகிறது. இந்த உள்ளுறுப்புகள்ல நோய்வாய்ப்படுற தன்மை மாதிரி உருவாகும் இல்லையா. ஆனா அந்த நோய்வாய்ப்படுற தன்மைகளை இல்லாம பண்ண வேண்டும் என்று சொல்ல, உதாரணம் இப்ப நாங்கள் வெளிநாட்டுல இங்க நாங்க வேலை செய்யும் போது இங்க அந்த மாதிரியான ஆட்கள் முதல்ல இங்க வைத்தியர்கள்ட்ட போய் வைத்தியசாலைக்கு போய் கணக்க ஸ்கேனிங் செய்து எக்ஸ்ரேல் படங்கள் எல்லாம் பிடிச்சு கிட்டத்தட்ட 4-5 வருஷம் பல கிலோ மருந்துகள் எல்லாம் சாப்பிட்டு இருப்பாரு. அந்த வருத்தம் இந்த வருத்தம் என்று சொல்லி பல கிலோ மருந்துகள் சாப்பிட்டு இருப்பார். 4 வருஷம் 5 வருஷம் போகத்தான் அந்த சில வேளையில் அங்க உள்ள வைத்தியசாலையில உள்ள அந்த பெரிய டாக்டர்மார், இந்த ஸ்பெஷலிஸ்டுகள், ஓவலேயன் சொல்ற அந்த பெரிய டாக்டர்மார் சொல்லுவார்கள், மருந்து இவ்வளவு காலம் நாங்கள் உங்களுக்கு மாத்தி மாத்தி தந்து பார்த்துட்டோம், இது மருந்தால மாத்திர விஷயம் இல்லை, இதுல இன்னும் ஒரு வகையான வைத்தியர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் உங்களோட மனதோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி வைத்தியம் செய்கிறவர்கள், நீங்க அவர்களோட போய் கதையுங்க, எங்களோட பெருசாக மினைக்கிடாதீங்க. ஏன்னா நாங்க 5-6 வருஷம் நாங்க எல்லாம் செய்து பார்த்து பெரிய நல்ல பெறுபேறு கிடைக்க, ஆனா உங்களோட பிரச்சனையோ இன்னும் கூடி கொண்டு போகிறது இல்லையா. அப்ப அந்த நேரங்கள்ல தான் அந்த வைத்தியசாலையில இருந்து இப்போ நான் வேலை செய்த வைத்தியசாலைக்கு ஆட்களை அனுப்புவார்கள் இல்லையா. அப்ப அந்த மாதிரி அவர்கள் வரும்போது எங்கள்ட வைத்தியம் நடந்த பிறகுதான் அவர்களுக்கே தெரிய வரும், என்ற உடம்பு நோய் அல்ல முக்கியமானது, மனதில் உள்ள குழப்பம் தான் இது பிரச்சனை. அப்ப அந்த விஷயத்துக்கு வைத்தியம் செய்யும் போது அவர்களுடைய அந்த உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் பல பேருக்கு கட்டுப்பாட்டுக்கு வருகிறது. முழுமையா இல்லாக போகாவிட்டாலும் கட்டுப்பாட்டுக்கு அவர்கள் திருப்தியான சாதாரண வாழ்க்கை வாழக்கூடிய ஆட்களாக வருகிறார். அப்ப இந்த அனுபவங்கள் உளவியல் தேவையை உணர்த்துகிறது. இது சம்பந்தமாக எங்களோட ஊருக்கு நிறைய தேவை என்றதை போய் பார்த்துட்டு வந்தனால் அதை பற்றி நாங்க எதிர்காலத்துல கலைப்போம். உண்மையிலேயே பல விடயங்களை நீங்கள் பார்த்த விடயங்கள் மட்டுமல்ல, அனுபவ விடயங்கள் கூட சிறப்பு. நீங்கள் இணைந்திருந்து பல மாதங்களாக இது போன்ற உளவியல் ரீதியான தகவல்களை தந்து நேயர்களுக்கும் பார்வையாளர்கள் அனைவருக்குமே இது ஒரு நல்ல பதிவாக பலரால் உங்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றும் சிறப்பாக இருந்து நீங்கள் இதை இணைந்து இந்த பணியில் இருந்தமையிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வும் சிறப்பாக இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டவர் டென்மார்க் ராமநாதன் அவர்கள் உளவியல் நிபுணராக பணியாற்றி இப்பொழுது ஓய்வு பெற்ற நிலையிலே ஒரு பணியாக இந்த STS தமிழ் மூலம் எங்களுடைய மக்களுக்கு தேவையான கருத்துக்களை உளவியல் வழங்குகிறார். அந்த வகையிலே நன்றிகளை நீங்கள் என்பது கலந்து சிறப்பித்த. நன்றி உங்களுக்கு, நேயர்களுக்கு எல்லோருக்கும் நன்றி. நாங்கள் எதிர்காலத்தில் சந்திப்போம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. மருத்துவர் நாம் அனுசரணையை வழங்கியவர்கள். நிகழ்வில் ஒலிப்பதிவு இணைப்பு ஒலிப்பதிவு உதவி திரு சர்மன் ஐயா அவர்கள், ஒலிப்பதிவில் இணைந்து ஐயா ராமநாதன் அவர்களின் மகள், அவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு வருகின்ற மருத்துவர் நாம் நிகழ்வோடு இணைந்து கொள்வோம். அடுத்த மருத்துவர் நாம் நிகழ்வில் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.
டாகஸ்பிளிக ஃபோர்ட்ஸ்ட்ராசே ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். டாகஸ்பிளிக ஃபோர்ட்ஸ்ட்ராசே. டாகஸ்பிளிக ஃபோர்ட்ஸ்ட்ராசே ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். டாகஸ்பிளிக ஃபோர்ட்ஸ்ட்ராசே 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு, மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வழங்கல், விளையாட்டு, பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் டாகஸ்பிளிக ஃபோர்ட்ஸ்ட்ராசே முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முகமலர்வில் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. வதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராசே 16A 68 623 ஹாஃப்ஹாய். தொலை தொடர்புகளுக்கு 0049 6241 3099103. கை தொலைபேசி 0049 162 205 1624. முதியோர் பராமரிப்புக்கு டாகஸ்பிளிக ஃபோர்ட்ஸ்ட்ராசே. இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.